கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில நெறைய நேரத்தில வந்து ஒரு வெறுமை, எம்ப்டினஸ் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு இல்லையா? நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். எது கேட்டாலும் நமக்கு கிடைக்கும். நம்மளுக்கு நெறைய பணம் இருக்கும், பொருள் இருக்கும், தேவையான வசதிகள் இருக்கும், சொந்த பந்தங்கள் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நமக்கு பிடித்த இடத்துல நம்ம வேலை செய்யலாம், படிக்கலாம். எல்லாமே இருந்தாலும் ஒரு எம்ப்டினஸ். சில பேர் வந்து தங்களுடைய ஆசைகள தீர்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து ஒரு பேஷன். எனக்கு வந்து பைக் ஓட்டுறது எனக்கு பேஷன். எனக்கு கார் ஓட்டுறது பேஷன். எனக்கு ரேசிங் ஒரு பேஷன். இல்லன்னா வந்து நான் ஃபோட்டோகிராஃபி ஒரு பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லன்னா நடிக்கிறது. இந்த மாரி நெறைய பேஷன்ஸ் இருக்கும். இல்லையா? அது எல்லாத்தையுமே அவங்க செஞ்சாலுமே ஒரு வெறுமை இருந்துட்டே இருக்கும். காலையில போவாங்க, எந்திரிச்சு மெஷின் மாரி வேலை செய்வாங்க. கடைசியில வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு எம்ப்டினஸ். ஒரு சந்தோஷம் இருக்காது இல்லையா? அந்த கடவுள் கொடுக்கிற சந்தோஷம் அங்க மிஸ் ஆயிட்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம வந்து தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம வாழ்க்கையை நடக்கவே இல்ல. இல்ல. ஏன்னா, நம்மளை படைத்த தேவன் வந்து நமக்கு ஒரு சித்தம் வச்சிருக்காரு. அந்த சித்தத்தின்படி நடந்தா தான் நமக்கு ஒரு ஃபுல்னஸ் வரும். அதாவது மேபி நமக்கு பிடித்தது நம்ம செய்யாம இருக்கலாம். நீங்க வந்து ஒரு மியூசிஷியன் ஆகலாம். இல்லன்னா வந்து ஒரு பெரிய பாடகர் ஆகலாம்னு நீங்க நெனச்சிருக்கலாம். அது வந்து உங்களுடைய சந்தோஷமா இருக்கலாம். ஆனாலும் கடவுளுக்கு ஒரு சித்தம் இருக்கு. என் மகன, என் மகள நான் இந்த உலகத்துல நான் படைச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்த என் மகள் செய்யும்போது தான், என் மகன் செய்யும்போது தான் அவனுக்கு அந்த திருப்தி வரும்னு சொல்லி கடவுள் ஆல்ரெடி டிசைன் பண்ணியிருக்காரு. நம்ம என்ன பண்றோம்? அதெல்லாம் இல்ல கடவுளே! எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு சுயம் இருக்கு. நான் வந்து இதற்காக நான் படிக்கிறேன். என் வாழ்நாள் ஃபுல்லா நான் இதுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் அந்த இத தான் செய்வேன்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது, நமக்கு வந்து அந்த ஒரு எம்ப்டினஸ் இருந்து கொண்டே இருக்கு. இதற்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து தேவன வந்து நம்ம இருதயத்துல கொண்டு வரணும். இல்லையா? அதாவது வசனம் அழகா சொல்லுது இல்லையா? அ நான் வந்து வாசிக்கிறேனே 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? கடவுள் நம்ம கூட வாசம் பண்றாராம். ஆவியானவர் நம்ம கூட வாசம் பண்றாராம். அதான் ஒருத்தர் சொன்னார் ஆக்சுவலா. நீங்க ஏன் வந்து கிறிஸ்துவத்தை ஏத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது அவர் சொன்னாரு, கிறிஸ்துவத்துல தாங்க அந்த தேவன் தாங்க இந்த உலகத்தை படைத்த தேவன் நம்ம கூட வந்து வாசம் பண்றாராம். இத விட பெருசு என்ன வேணும்னு சொல்லி அந்த ஒரு காரணத்துக்காக அவர் கிறிஸ்தவரா மாறிவிட்டார். அது